இன்று எங்கள் வீட்டு ஆரோக்கிய சமையலில் நீங்கள் காண இருப்பது புளியை ஊற்றாமல் பச்சை மொச்சை பயிர் குழம்பு செய்வது எப்படி. பயிரை நன்றாக கழுவி சுத்தம் செய்து குக்கரில் ஒரு சத்தத்திற்கு வேக வைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். காய்ந்த மிளகாய் வற்றல், ஜீரகம், 4 பூண்டு பொருட்கள், சிறிதளவு மிளகு, தேங்காய் இவற்றை தனியாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். புளிக்கு பதிலாக 6 பழுத்த தக்காளி பழங்களையும் 20 சின்ன வெங்காயத்தையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சிறிதளவு பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவைகளை போட்டு தாளித்த பிறகு அரைத்து வைத்துள்ள மசாலா, வெங்காயம், தக்காளி இவைகளை தனித்தனியாக ஊற்றி ஒன்றாக கிளறி தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் இவைகளை போட்டு ஏற்கனவே வேக வைத்துள்ள பயரில் இவைகள் அனைத்தையும் சேர்த்து திரும்பவும் குக்கரில் ஒரு சத்தத்திற்கு வைத்து இறக்கிவிட வேண்டும்.